இப்ப இந்த ஒரு வாரத்துல ஏன் பேசு பொருளாகுதுன்னா விசிக உள்ள வர்றாங்களான்னு ஒரு கேள்வி வருது. எதிர்பாராத விதமா அதிமுகவினுடைய ஒரு தரப்பு இந்த சப்போர்ட்க்கு வரும்போது அதனால டிலே ஆகுது, அந்த டிஸ்கஷன் எல்லாம் போயிட்டு இருக்கா அப்படிங்கறதன் மூலமாக அந்த கொஸ்டின் மார்க் வருது இல்லையா? அதனாலதான் இப்ப அதிமுகவில் இருந்து வருவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? வாய்ப்புகள் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் அந்த வாய்ப்புகள் இருந்தாலும் அந்த கதவை விஜய் அவர்கள் சாத்த வேண்டும். அந்த கதவை திறக்கவே கூடாது விஜய் அவர்கள். ஏன்னா அவர் சொன்னது ஊழலற்ற ஆட்சி நான் கொடுப்பேன்னு முதல்ல சொன்னார். இன்னொன்று அதிமுகவை ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லவும் சொன்னார், திமுகவையும் அதிமுகவையும். இப்போ அதிமுகவிலிருந்து அவர் ஒரு வேளை அமைச்சராக கொண்டு வந்தால் யாரை கொண்டு வருவார்? எஸ்பி வேலுமணி அவர்கள் உள்ள வருவார், திரு சிவி சண்முகம் அவர்கள் உள்ள வருவார், திரு விஜயபாஸ்கர் அவர்கள் உள்ள வருவாங்க. இந்த 3 பேரில் சிவி சண்முகம் அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் இல்லை, உண்மை. அவர் ரொம்ப ஸ்மார்ட்டான பர்சன். ஏடிஎம்கேல ஊழல் கரை படிந்த அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அவர் கேட்கவே மாட்டார். அவர் வேற மாதிரி ஒரு வித்தியாசமான ஆள். அவர் லா டிபார்ட்மெண்ட்டுக்கு போவார், அங்கே பெரிய ஊழல் சிக்கல்கள்லாம் இருக்காது. இப்போ எஸ்பி வேலுமணி அவர்களை எடுத்துக்கொள்ளும், அவர்கள் மீது எத்தனை ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது, எத்தனை வழக்குகள் இருக்கிறது. திரு விஜயபாஸ்கர் அவர்கள் மீது எத்தனை வழக்குகள் இருக்கிறது. இதெல்லாம் மீறி அவங்கள நீங்கள் அமைச்சரவைக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா அது என்ன ஆகும்? ஏற்கனவே திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுகவினுடைய காலத்தில் செய்த அந்த ஒரு ஊழலோ அந்த ஒரு விஷயத்துக்கு, அந்த மணி லாண்டரிங் விஷயத்துக்கு திமுக பெய்டு த பிரைஸ். அந்த மாதிரி அதிமுக காலத்தில் அமைச்சர்கள் செய்த ஊழல்களுக்கு தாவேகா பரிசு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் இவர்கள் தாராளமாக அவர்களை கொண்டு வரலாம். இதில் இன்னொரு சிக்கலும் இருக்கிறது. இது போன்ற அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டுகளில் சிக்கி உள்ளவர்களை நீங்கள் அமைச்சராகும் பட்சத்தில் நீங்கள் பாஜகவினுடைய அந்த புல்ஸ் அண்ட் ப்ரெஷர்ஸ்க்கு நீங்களும் உள்ளாவீர்கள். ஈவன் தோ அவங்க பாஜக கூட்டணியில இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கூட்டணி எல்லாம் கணக்கே கிடையாது. ஒன்ஸ் அவங்க உள்ள வந்தாங்கன்னா அவங்க மேல ஏற்கனவே எஃப்ஐஆர்ஸ் இருக்குல்ல, அந்த டிவிஎஸ்சி எஃப்ஐஆர்ஸை ப்ரெடிகேட் அஃபென்ஸாக வச்சு இடி உள்ள வரலாம். அது பரவாயில்லைன்னா இவங்க பண்ணலாம். இப்போ அமைச்சரவை கொடுக்கறதுல இவ்வளவு சிக்கல் இருக்கு, அது தவறு அப்படின்னு நீங்க சொல்லும்போது முதலமைச்சர் அந்த ஒரு தரப்பை மட்டும் போய் ஆதரவு கொடுக்கறதுக்கு முன்னாடி நாளே மீட் பண்ணுறது அப்படிங்கிறது அங்கேயே அந்த பிம்பம் உடைஞ்சிருச்சு. அந்த பிம்பம் ஓரளவுக்கு உடைஞ்சுது. பட் அது அமைச்சரவை கூட்டு வந்தீங்கன்னா அது முழுசாயிடும். இப்போ என்ன சொல்லலாம்? அவர் போய் பார்த்தாருங்க, அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. அவர் எதுக்கு போய் பார்த்தாரு? திரு விஜய் அவர்கள் அவங்க சப்போர்ட் வேணும், கம்ஃபர்டபுளாக ஜெயிக்கணும்னு பார்த்தாரு. அதான் முடிஞ்சிருச்சு. இன்னும் 6 மாதத்துக்கு அவரை யாரும் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. 6 மாதத்துக்கு இந்த ப்ரொப்போசல்லையும் அவர் கோலில் போட்டு வைக்கலாம். 6 மாதத்துக்கு பிறகு வேறு யாராவது ஏதாவது ஒரு சிக்கல் அந்த அரசாங்கத்துக்கு வந்ததுன்னா அன்னைக்கு அவர் வேறு வழிகளை பார்க்கலாமே தவிர இப்போதைக்கு அவரோட அரசாங்கத்திற்கு எந்த சிக்கலும் கிடையாது. அப்போ ஊழல் கரைபடியாத எம்எல்ஏக்களுக்கு அவர் வாய்ப்பு கொடுத்து அவங்க எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்கங்கிறத பார்க்கணும். ஏன்னா இது எங்கேருந்து வருதுன்னா இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் நிரூபிக்கப்படவில்லை என்பது எனக்கு தெரியும், நானும் ஒத்துக்கிறேன். ஆனால் இது எல்லாமே ஏற்கனவே பெருமளவில் அதிமுகவில் கரைபடிந்த விஷயங்கள். இதெல்லாம் இதை டிஎம்கே மிகப்பெரிய இஷ்யூ ஆக்குனாங்க. ஆனால் டிஎம்கே எந்த ஆக்ஷனும் அவங்க மீது எடுக்கலை. ஸோ அப்போது திரு எஸ்பி வேலுமணி, திரு விஜயபாஸ்கர் போன்றவர்களுக்கெல்லாம் அவங்க மேலே நிறைய அலிகேஷன்ஸ் இருக்குது. அலிகேஷன்ஸ் இருக்கிறவங்கள நீங்கள் நாங்கள் தூய ஆட்சி கொடுப்போம், ஊழலை ஒழிப்போம். நேற்று ஆதவர்ஜுன் அவர்கள் சொல்கிறாரு 3 மாதத்தில் ஊழலில் நாங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் லஞ்சம் கேட்குற விஷயத்தை நாங்கள் தடுப்போம்னு சொல்கிறாரு. தடுத்தாங்கன்னா உண்மையிலே பாராட்ட தகுந்த விஷயம். ஒரு 100 பேர்கிட்ட கேட்குற லஞ்சத்தை 50 பேர்கிட்ட குறைஞ்சாவே அது பெரிய விஷயங்கிறேன் நான். இப்போ அதிமுக ஆதரவு அளிச்சிருக்காங்க, ஒரு தரப்பு சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி தரப்பு ஆதரவு அளிச்சிருக்காங்க. அமைச்சரவை வேண்டும், இல்லைன்னா முக்கிய பொறுப்புகள் வேண்டும் அப்படிங்கிற ஒரு டிமாண்ட் வைக்காம தான் அந்த ஆதரவு அளிச்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த ஆலோசனை நடைபெற்றிருக்காதா? அதெல்லாம் நடைபெற்றிருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல. அதெல்லாம் நடந்திருக்கும், இல்லைன்னே சொல்லலை. ஆனால் ஒரு வேளை அவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றாலும் கூட அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறது தான் உண்மை. அவங்க ஒன்றும் அவருக்கு லெட்டர் ஆஃப் சப்போர்ட்லாம் கொண்டு போய் கவர்னர்கிட்ட கொடுத்துட்டு வரல. சட்டமன்றத்தில் அவருக்கு ஆதரவாக நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவ்வளவே. அது அதில் நீங்கள் என்ன பண்ண முடியும்? இப்போ வேலுமணி அவர்களோ இல்லை விஜயபாஸ்கர் அவர்களோ சண்முகம் அவர்களோ என்ன சொல்ல முடியும்? மேக்சிமம் எங்களை விஜய் ஏமாத்திட்டாருன்னு என்ன சொல்லலாம், வேற என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள்?
இப்போ இடதுசாரிகளினுடைய சப்போர்ட் IUML அவங்க எல்லாம் லெட்டர் ஆஃப் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க போய் ஆதரவு வாபஸ் வாங்குறேன்னு சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு, அதுக்கு பயப்படலாம். இவங்க வந்து சட்டமன்றத்துல மட்டும்தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இருக்கிறாங்க. இப்போ நான் குறிப்பிட்டது மாதிரி மத்த கட்சிகளினுடைய ஆதரவு இருக்கு. நம்பிக்கை வாக்கெடுப்புல எப்படியும் தாவேகா வெற்றி பெறும் அப்படின்னு முதலமைச்சருக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும் போதும் கூட நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு முன்னாடி நாள் இவங்களை போய் மீட் பண்ண வேண்டிய காரணம் என்ன? இவங்களுடைய அந்த உதவியோ இல்ல அவங்களோட சப்போர்ட் தேவை அப்படின்னு நினைச்சிருக்காரா? நிச்சயமா இது வந்து அரசியல் தான். அவங்களா வராங்க, வில்லிங்க எனக்கு சப்போர்ட் பண்ண வரேன்னு சொல்றாங்க, நான் போய் அவங்கள பார்க்குறேன். அது வந்து தார்மீக அடிப்படையில் அது தவறு. நான் அதையும் சுட்டி காட்ட விரும்புகிறேன். தார்மீக அடிப்படையில் அது தவறு. ஒரு மாரல் அத்தாரிட்டியாக நீங்கள் மாரலாக பார்த்தீங்கன்னா அது தவறு தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அரசியல்னு வரும்போது ஒரு சில விஷயங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படும் பொழுது அதை விஜய் தவிர்த்து இருக்கலாம்ங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பட் பண்ணியாச்சு. அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் போஸ்டரிங் தான். போய் பார்த்துட்டேன், அவங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க, எடப்பாடி அவர்கள் எனக்கு எதிராக போட்டார். இப்போ கொஞ்ச நாளைக்கு நான் அவங்கள நான் என்டர்டெயின் பண்ணலைன்னா கூட அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இதை மீறி அவங்க அமைச்சரவையில் அவங்க வந்தாங்கன்னா அது தாவேகாவினுடைய இமேஜை வந்து பெருமளவில் நெகட்டிவாக கொண்டு போயிடும். கான்சிக்வன்சஸ் எப்படி இருக்கும் ஒருவேளை அவங்க அமைச்சரவையில் வந்துட்டாங்க அப்படின்னா? அந்த கான்சிக்வன்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அது எப்படி கான்சிக்வன்சஸ் யாருக்கு எதிராக மாறும்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் வந்து பாஜகவை நான் வந்து புறம் தள்ளி வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது பாஜகவோடு நெருக்கமாக இருப்பவர்கள் அதிமுகவினுடைய அமைச்சர்கள். திரு CV சண்முகம் மட்டும்தான் அதில் வந்து பாஜகவுக்கு எதிராக மிகப்பெரிய கருத்துக்களை எல்லாம் பேசியவர். வேலுமணி அவர்கள் பாஜகவுக்கு எதிராக பேசியதே கிடையாது. மீட் கூட போய் பண்ணிட்டு வருவார். அந்த மாதிரி நிறைய அவர் வந்து பாஜக தலைவர்களோடு நெருங்கிய தொடர்புடையவர். திரு விஜயபாஸ்கர் அவர்களும் பாஜகவுக்கு எதிராக இதுவரையும் எதுவுமே பேசாதவர். அதில் CV சண்முகம் அவர்கள் மட்டும்தான் ரொம்ப ஓக்கலாக பிஜேபியை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசியிருக்காரு. அவங்களால தான் நாங்கள் தோத்தோன்னு சொல்லியிருக்கிறார். அதனால் பாஜகவுக்கு இந்த கவர்மெண்ட்டில் ஒரு ஹோல்டு வர்றதுக்கும் இவங்க ஒரு ரீசனாக இருப்பாங்க. இப்போ இவ்வளோ சிக்கல்கள் இருக்கு அதிமுகவில் வெளியே வரும்போதோ இல்லை பாஜகவை பகைச்சிட்டு வரும்போதோ அந்த இரண்டாம் தரப்பிற்கு இவ்வளோ சிக்கல்கள் இருக்கும்போது ஏன் இந்த முடிவை வந்து அவங்க எடுக்கிறாங்க? அதுதான் தெரியல. சிக்கல்கள் இருக்குதுன்னு அவங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா போன வாரம் இருந்த தெளிவு இப்போ அவங்கக்கிட்ட இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. போன வாரம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவர் வந்து நம்பிக்கை இழந்து விட்டார், தோல்வி அடைந்து விட்டார், நாங்கள் தான் இனிமேல் அதிமுகன்னு சொன்னாங்க. இப்போ என்ன நடக்குது? அவர் தான் பொதுச் செயலாளர், நாங்கள் இல்லைன்னு சொல்ல. அவர் எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கணும். எப்படி நீங்கள் போயிட்டு வந்து அவருக்கு எதிராக அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணணும்னு போய் ஸ்பீக்கர்கிட்ட லெட்டர் கொடுப்பீங்க, காலையில் ஒரு விஷயம் பண்ணுவீங்க, சாயந்தரம் வந்து அவர் எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கணும்னு எப்படி அழைப்பார்? இங்கே வந்து எடப்பாடி அவர்கள் வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்லாம் யாரும் சொல்லலை. பட் நீங்கள் கட்சிக்குள்ளே பேச வேண்டிய ஒரு விஷயத்த வெளியில் வந்து பேசிட்ட பிறகு அவர் இப்போ என்ன பண்ணார்? 26 பேரையும் கட்சி பொறுப்புலேருந்து நீக்கிட்டார். அதற்கு பெருசாக வந்து ஒரு பிரளயம் வெடிச்சிருக்கணும் அதிமுக. ஒன்றுமே வெடிக்கல. இப்போ அந்த நீக்கப்பட்ட பிறகு புதுசாக அப்பாயிண்ட் பண்ணாங்களா, அவங்கெல்லாம் போய் பதவி ஏற்றுக்கும் போது அவங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய ஆரவாரம்லாம் கொடுக்குறாங்க. ஏன்னா இதுவரைக்கும் பதவியில் இருந்தவர்கள் எல்லாமே நீண்ட காலமாக அந்த பதவியில் இருக்கிறவங்க. திமுகவில் எப்படி வந்து குறுநில மன்னர்கள் அப்படின்னு மாவட்ட செயலாளர்களுக்கு பெயர் இருந்ததோ அதே போன்று அதிமுகவில் இவங்க எல்லாம் 10-15 வருஷமா இருக்கிறாங்க. வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது கீழே இருக்கின்ற தொண்டர்கள் கைத்தட்டி ஆரவாரம் செய்கிறார்கள். தாவேகா எதுக்கு ஆட்சிக்கு வந்தது? இருக்கிறவங்களே இருக்கணுமா, புதுசா ஒரு மாற்றம் வரக்கூடாது. அந்த மாற்றம் எல்லா கட்சியிலையும் வரும்போது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் கைத்தட்டி ஆரவாரம் செய்து அதை வரவேற்கிறார்கள். இப்போ அதிமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிளவு அப்படிங்கிறது யாருக்கு சாதகம், யாருக்கு பாதகம்? சாதகம் பாதகம்ங்கிறது வந்து இதுல பிளாக் அண்ட் ஒயிட் எதுவுமே இல்ல. இது வந்து பிரிஞ்சதன் மூலமாக தாவேகாவுக்கு ஆதரவு கிடைச்சிருக்குது. இப்ப வந்து இது சாதகம் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான். தாவேகாவுக்கு ஆன்டி டிஎம்கே ஃபோர்ஸ், பிரைமரி ஃபோர்ஸ் அப்படிங்கிற டேக் அவங்களுக்கு வந்துருச்சு. திமுகவை எதிர்க்கக்கூடிய சக்தி நாங்கள் தான் வந்துருச்சு. அப்போ திமுகவுக்கு என்ன, பிரதான எதிர்கட்சியாக சட்டமன்றத்தில் போய் உக்காந்துட்டாங்க. இதில் சிக்கல் இப்போ யாருக்கு? அதிமுகவுக்கு தான். அவங்க எதிர்கட்சியாக இருக்கிறதா இல்லை ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறதாங்கிற இடத்துல வந்த சிக்கல் தான் இது. பேசிக்கலாக அவங்களுக்கு என்னன்னா, திமுகவுக்கு பின்னால போய் எதிர்கட்சியில நாம உட்காரணுமா, இன்னும் 5 வருஷம் நாம எதிர்கட்சி வரிசையில இருக்கணுமா, நம்ம கட்சிக்கு என்ன ஆகும்? இன்னைக்கு பிரதான எதிர்கட்சியா கூட இல்லாம, ஆமா, இன்னைக்கு கேசி வீரமணி வெளிப்படையா சொல்லிடுறாரு, 10 மந்திரி கேட்டோம், பதவியில இருந்தா பரவாயில்லைன்னு. அதுதான்
அந்த அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்று அதிமுகவினர் அது குழுவா எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து ஒரு திரைமறைவில் பேசி ஒரு அவுட் சைட் சப்போர்ட் முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போயிருக்கலாம். அதெல்லாம் இல்லை, உடனே போன உடனே அமைச்சரவையில் சேரணுங்கிறது ஒரு குரூப்பு, இன்னொரு குரூப் வந்து இல்லை அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறதுனால வந்த சிக்கல். இதில் தாவேக்காவிலிருந்தும் ஒரு சிலர் கேம் விளையாடி இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய விஷயங்களை அவர்களும் செய்திருக்கிறார்கள். பட் இப்போ புதன்கிழமைக்கு அப்புறம் ட்ரஸ்ட் ஓட்டுக்கு அப்புறம் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த ரிபல் குரூப் வந்து இறங்கி வராங்க. இறங்கி வந்து நீங்கள் வந்து எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைங்க, நீங்கள் வந்து பொதுக்குழுவை கூட்டுங்க. ஏன்னா அதிலிருந்து வெளிப்படையாக தெரிகின்ற விஷயம் என்னவென்றால் சட்டமன்ற உறுப்பினர்கள் வேணால் ஒரு 2-3 பேர் அதிகமாக இவங்க கிட்ட இருக்கலாம், பட் பொதுக்குழு உறுப்பினர்களும் மாவட்ட செயலாளர்களும் பெருமளவில் இவங்க கிட்ட இருக்கிற மாதிரி. இன்னைக்கு நேற்று நடந்த சம்பவங்களை பார்க்கும்போது முன்னாள் அமைச்சர்கள் KC வீரமணி நீங்க குறிப்பிட்டது போல மற்றும் பெஞ்சமின் இவங்க எல்லாருமே போய் பார்க்குறாங்க, EPS தான் போய் பார்க்குறாங்க திரும்பி. அப்ப அந்த கவுண்ட் இந்த சைடு கம்மியாகும் போது அந்த எடுத்த முயற்சியோ இல்லை எதுக்கு நம்ம வந்தோம் அப்படிங்கிறது கொஞ்சம் மாறும் இல்லையா? அது மாறும். அதுக்கு அங்கதான் நான் சொல்றேன். அப்ப என்னன்னா இந்த ரிபல் குரூப்புக்கு வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு இண்டிகேஷன் கிடைச்சிருக்கு. இனிமே வந்து நாம நினைச்ச மாதிரி அந்த மந்திரி பதவியெல்லாம் இமீடியட்டா கிடைக்காது, ஒருவேளை அது தள்ளி போடுவாங்களோ, நாம எதிர்பார்த்தது தாவேக்கா கிட்ட கிடைக்காதுன்னு ஒரு இண்டிகேஷன் கிடைக்கிறதுனாலதான் அந்த தலைவர்கள் ஒரு விதமாகவும் அவர்களை நம்பி வந்தவர்கள் மீண்டும் இந்த பக்கத்துக்கு வராங்க நான் நினைக்கிறேன். ஒரு இண்டிகேஷன் கிடைச்சிருக்கு, எங்கேயோ ஒரு சின்ன ஸ்லைட் இண்டிகேஷன் கிடைச்சிருக்கு. இல்லைன்னா திரு KC வீரமணி அவர்கள் ஏன் இந்த பக்கம் வரப்போறாரு? ஏன்னா அவர் அங்க இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள்ல அவர் ஒரு சீனியர், அவருக்கு ஒரு மந்திரி பதவி வாய்ப்பு கிடைச்சிருக்கும்ல, அவர் கிடைக்கும்னு தான் போனோங்கிறாரு. அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல அது வந்து ஹோல்ல போட்டிருக்காங்க. இப்போ நடந்திருக்கு, பேச்சுவார்த்தை நடக்கலன்னா நான் சொல்லல, நடந்ததுனாலதான் திரு விஜய் அவர்கள் போறாரு. அங்கதான் நான் சொன்னேன் தார்மீக அடிப்படையில அவர் செய்தது தவறு. ஆனா ஒரு பொலிட்டிக்கலா அதை வந்து அவங்க வந்து ஒரு அரசியலா அதை அணுகிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். அரசியலா அணுகும்போது ஒரு சில காம்ப்ரமைசஸ் நீங்க பண்ணதான் பண்ணணும். பட் எந்த அளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணணும், நீங்கள் அந்த காம்ப்ரமைஸை எந்த அளவுக்கு தடுக்கணுங்கிறது இருக்குது. ஏன்னா திமுகவும் காம்ப்ரமைசஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதிமுகவும் காம்ப்ரமைசஸ் பண்ணியிருக்கு. தாவேக்கா பண்ணக்கூடாதுங்கிறது ஐடியல் சுச்சுவேஷன், பட் பண்ணிட்டாங்க. அதை யாரும் சப்போர்ட் பண்ணலை. பட் தார்மீக அடிப்படையில் அது தவறு தான், அவர் போய் பார்த்துருக்க வேண்டாம். பட் அவர் பார்த்ததுனால தான் 144 அவருக்கு வந்தது, இல்லைன்னா 119 நின்றுப்பாங்க, இல்லை இவங்க வந்து அப்ஸ்டெயின் ஆயிருப்பாங்க. பட் எடப்பாடி அவர்களுடைய அந்த அவரை சப்போர்ட் பண்றவங்க நின்று எதிர்த்து ஓட்டு போட்டு போயிருக்காங்க. இனி அதிமுகவில் அது கூட நம்ம தாவேக்காவுக்கு எதிர்ப்பாலாம் நான் பார்க்கல. இந்த குரூப் வந்து சப்போர்ட் பண்றாங்க, நாம எதிர்க்கணும், அவ்வளவுதான். அவங்களுடைய முடிவை நாங்க எதிர்க்கணும், அவங்களோட முடிவை எதிர்க்கிறதுக்காக செய்யப்பட்ட விஷயமா தான் நான் பார்க்கிறேன். இல்லைன்னா திமுக அப்ஸ்டெயின் ஆன மாதிரி அதிமுகவும் அப்ஸ்டெயின் ஆகிட்டு போயிருக்கலாம்.